Good morning students. Now we are going to biology class. Fifth chapter, digestion and absorption. Previous class we are discussed about structure of the alimentary canal. Now this class we are discussed about histology of the gut. Histology of the gut. பாடம் 5 செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உணவு பாதையின் அமைப்பு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் உணவு பாதையின் திசுவியல் ஹிஸ்டாலஜி ஆஃப் த கட் என்பதை பார்ப்போம். உணவு பாதையின் திசுவியல் என்பதை பார்ப்போம். The walls of the alimentary canal from the esophagus to the rectum consists of the 4 layers, namely serosa, muscularis, submucosa, mucosa. சப்மிகோசா அண்டு மிகோசா. அதாவது உணவு குழல் முதல் மலக்குடல் வரையிலான உணவு பாதையின் சுவர் நான்கு படலங்களால் ஆனவை. அவை செரோசா தசையடுக்கு, மஸ்குலாரிஸ் அப்படின்னா தசையடுக்கு, சப்மிகோசா கோலை கீழ்ப்படலம் அண்டு மிகோசா கோலைப்படலம் என்று 4 அடுக்குகளால் ஆனது. The 4 layers namely serosa, muscularis, submucosa and mucosa. The first one is the serosa. The serosa is the visceral peritoneum. Is the outermost of the layer. Is made up of a thin squamous epithelium with some connective tissues. அது வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற செரோசா. செரோசா என்னும் வெளியடுக்கு உள்ளுறுப்பு பெரிட்டோனிய அடுக்கு எனப்படுகிறது. விசரல் பெரிட்டோனியம் உள்ளுறுப்பு பெரிட்டோனிய அடுக்கு எனப்படுகிறது. இவை செரோசா என்னும் வெளியடுக்கு இணைப்பு திசு மற்றும் மெல்லிய தட்டை எபித்தீலிய செல்களால் ஆனது. மெல்லிய தட்டை எபித்தீலிய செல்களால் ஆனது. The next one is the muscularis. The muscularis is made up of a smooth circular and longitudinal muscle fibrils with a network of the nerve cells and parasympathetic nerve fibers which control the peristalsis. அதற்கு அடுத்தது தசை அடுக்கு. இந்த தசை அடுக்கு வட்டத்தசைகள் மற்றும் நீள்வாக்கு தசைகள், அதாவது சர்க்குலார் மசில்ஸ், ஸ்மூத் சர்க்குலார் அண்ட் லாங்கிடியூட்னல். சர்க்குலார்னா வட்டத்தசை, லாங்கிடியூட்னா நீள்வாக்கு தசைகள் மற்றும் நரம்பு வலைப்பின்னல் ஃபைபர்ஸ் வித் நெட்வொர்க் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்ட் இணைப்பரிவு மண்டல நரம்பு இழைகள், பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் ஆகியவை காணப்படுகின்றன. The parasympathetic nerve fibers which control the peristalsis ஆகியவை இங்கு தோன்றும் அலையியக்கம் இணைப்பரிவு மண்டல நரம்பிழைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அலையியக்கம், அதாவது பெரிஸ்டால்சிஸ்னா அலையியக்கம் இணைப்பரிவு நரம்பு மண்டல நரம்பிழைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இணைப்பரிவு நரம்பு மண்டலம்னா பேராசிம்பத்தட்டிக் நரம்பிழைகளால், இணைப்பரிவு நரம்பிழைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. The next one is the submucosal layer. The submucosal layer is the formed of the loose connective tissues containing the nerves, blood, lymph vessels and sympathetic nerve fibers that control the secretion of intestinal juice. அதற்கு அடுத்து காணப்படுகின்றன கோலை கீழ்ப்படலம், சப்மிகோசா லேயர். கோலை கீழ்ப்படலம் தளர்வான இணைப்பு திசுவால் ஆனது. The submucosal layer is the formed of loose connective tissues. தளர்வான இணைப்பு திசுவால் ஆனது. இதில் நரம்புகள், இரத்த நாளங்கள், நிணநீர் நாளங்கள் மற்றும் சிறுகுடல் சுரப்பை கட்டுப்படுத்தும் பரிவு நரம்புகள் ஆகியவை உள்ளன. These are the containing the nerves, blood, lymph vessels and sympathetic nerve fibers. Sympathetic nerve fibers na
பரிவு நரம்புகள், சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ்னால் பரிவு நரம்புகள் ஆகியவை காணப்படுகின்றன. that are controls the secretion of intestinal juice. இவைகள் உணவு பாதையின் உட்சுவரில் உள்ள கோழைப்படலம் கோழைப்பொருளை சுரக்கிறது. கோழைப்படலம் கோழைப்பொருளை சுரக்கிறது. இதில் நரம்புகள், இரத்த நாளங்கள், நிணநீர் நாளங்கள் மற்றும் சிறுகுடல் சுரப்பை கட்டுப்படுத்தும் பரிவு நரம்புகள் ஆகியவை காணப்படுகின்றன. The next one is innermost layer. The innermost layer, the lining the lumen of alimentary canal is the mucosa which is secretion of the mucus. அதற்கடுத்து உணவு பாதையின் உட்சுவரில் உள்ள கோழைப்படலம் கோழைப்பொருளை சுரக்கிறது. உணவு பாதையினுடைய உட்சுவரில் உள்ள கோழைப்படலம், innermost layer lining the lumen. The alimentary canal is the mucosa which secrete the mucus. அதாவது உணவு பாதையின் உட்சுவரில் உள்ள கோழைப்படலம் கோழைப்பொருளை சுரக்கிறது. These are all the 4 layers. The first one is the serosa, muscularis, submucosa, mucosa. serosa, muscularisனா தசை அடுக்கு, submucosa கோழை கீழ் படலம், mucosa கோழைப்படலம் என்று 4 காணப்படுகிறது. serosa is have the outermost layer. serosa என்பது வெளியடுக்கு. The next one is this submucosa. serosa. The next one is the muscularis. The muscularis is made up of a smooth circular and longitudinal muscular. அதற்கடுத்து காணப்படுகின்ற தசையடுக்கு. இவை வட்ட தசைகள், நீள்வாக்கு தசைகளால் ஆனது மற்றும் நரம்பு வலைப்பின்னல், இணைப்பரிவு நரம்பு மண்டல நரம்பிணைப்புகளால் ஆனவை. The muscularis is made up of a smooth circular longitudinal fibers network of the nerve cells and parasympathetic nerve fibers. The next one is the submucosa. The submucosa is the formed the loose connective tissues. அதற்கடுத்து கோழை கீழ் படலம். இவை தளர்வான இணைப்பு திசுவால் ஆனது. The next one is the mucosa. The mucosa is the inner layer of lining of the lumen alimentary canal. The mucosa which secrete the mucus. அதற்கடுத்து கோழைப்படலம். இந்த கோழைப்படலம் உணவு பாதையின் உட்சுவரையில் உள்ள கோழைப்படலம் கோழைப்பொருளை சுரக்கிறது. These are all the 4 layers of the 4 layers of this alimentary canal from the esophagus to rectum. இவை உணவு குழல் முதல் மலக்குடல் வரையிலான உணவு பாதையினுடைய 4 சுவர்களாகும், 4 படலங்களாகும். The next one is this digestive glands. Next one is the digestive glands. The digestive glands are the exocrine glands secrete the biological catalyst called as the enzyme. The digestive glands associated with this the alimentary canals or the salivary glands, liver, pancreas. அதாவது செரிமான சுரப்பிகள். அடுத்து செரிமான சுரப்பிகள். நாளமுள்ள சுரப்பிகளான எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். செரிமான சுரப்பிகள் உயிரிய வினை ஊக்கிகளான நொதிகளை சுரக்கின்றன. என்சைம் செக்ரீட் த என்சைம். கேட்டலைஸ் பயாலஜிக்கல் கேட்டலைஸ், அது உயிரிய வினையூக்கி நொதிகளை சுரக்கின்றன. செக்ரீட் த என்சைம். The digestive glands is associated with the alimentary canals or the alimentary canal or salivary glands, liver and pancreas. உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல், கணையம் ஆகிய உணவு பாதையோடு இணைந்த செரிமான சுரப்பிகளாகும். The stomach wall, the gastric glands that secrete the gastric juice and the intestinal mucosa secrete the intestinal juice. அடுத்து இரைப்பை சுவரிலுள்ள இரைப்பை சுரப்பிகள் இரைப்பை நீரையும் சிறுகுடலின் கோழைப்படலம் சிறுகுடல் நீரையும் சுரக்கின்றன.
சிறுகுடல் நீரையும் சுரக்கின்றன. The next we can go to that. You know this the diagram. This is the layer of this the alimentary canal. This is the layer of the alimentary canal. This is the outermost layer is known as the serosa. Serosa வெளியடுக்கு. Then inner circular and outer longitudinal. That is called as the muscularis. That is called as the muscularis. The second one is the muscularis. தசை எடுக்கு. Then third one is the submucosa. Submucosa கோளை கீழ் படலம். Then fourth one is this mucosa. அது கோளை படலம். This is the lumen. This is the lumen. உட்புறம் காணப்படுகின்ற துளை. That is called as the lumen. That is called as the lumen. Now go to this the digestive gland. In this the digestive glands, the first one is salivary glands. The first one is the salivary glands. உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பிகள். These are the three types, the three pairs of the salivary glands in the mouth. அது மனிதனின் வாய்க்குழியில் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. They are the largest parotid glands in the cheeks, submaxillary or the submandibular in the lower jaw, and the sublingual beneath the tongue. So having this the three pairs of this the salivary glands in the mouth. மனிதனின் வாய்க்குழியில் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. அவை மேல் அன்னச் சுரப்பி பரோட்டிட். Then next one is the கீழ்த்தாடை சுரப்பி. கீழ்த்தாடை submaxillary or submandibular கீழ்த்தாடை சுரப்பி. The next one is this mandibular sublingual lower jaw sublingual அது நாவடி சுரப்பி என்று 3 ஜோடி காணப்படுகின்றன. இவற்றில் கன்னப்பகுதியில் உள்ள மேல் அன்னச் சுரப்பி மிக பெரியது. They are the largest parotid glands in the cheeks. cheeksனா கன்னப்பகுதியில் காணப்படுகின்ற மேல் அன்னச் சுரப்பி மிக பெரியது. அடுத்து நாக்கிற்கு கீழ் நாவடி சுரப்பி ஆகும். நாக்கிற்கு கீழ் உள்ள நாவடி சுரப்பி sublingual. The sublingual having this beneath the tongue. Beneath the tongue. அடுத்து மேலெண்ண சுரப்பி அடுத்து கீழ்த்தாடை சுரப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை சுரப்பி சப்மாக்சிலரி கீழ்த்தாடை சுரப்பி காணப்படுகின்றன. இவை 2 தாடைகளுக்கும் இடையில் காணப்படுகின்றன. கீழ்த்தாடை சுரப்பி அதாவது the submaxillary or submandibular having this the lower jaw கீழ்த்தாடையில் காணப்படுகின்றன. கீழ்த்தாடை சுரப்பி மேல்தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் இடையில் கீழ்த்தாடையில் காணப்படுகின்றன. So having this the 3 pairs of the salivary glands. எனவே 3 ஜோடி salivary சுரப்பிகள் காணப்படுகின்றன. வாய்க்குழியில் காணப்படுகின்றன. In our the mouth. Then this or this they have the duct. The first one is the Stenson ducts. Stenson duct. அதாவது மேலெண்ண சுரப்பியில் நாளத்திற்கு ஸ்டென்சனின் நாளம் எனப்படுகிறது. The parotid glands having this the duct, so it's known as the Stenson duct. The next one is the submaxillary or the submandibular have the duct is known as the Wharton duct. அதற்கு அடுத்து கீழ்த்தாடை சுரப்பில் காணப்படுகின்ற நாளத்திற்கு வார்டனின் நாளம் எனப்படுகிறது. Then third one is the Bartholin duct or the duct of Raynaud. This is having this the sublingual having the sublingual நாவடி சுரப்பியில் காணப்படுகின்ற நாளத்திற்கு
பர்த்தோலின் நாளம் அல்லது ரிவினிஸ் நாளம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ the three pairs of the glands having this the three type of the duct. எனவே மூன்று ஜோடி நாளங்கள் மூன்று ஜோடி சுரப்பிகள் மூன்று வகையான நாளங்களை கொண்டு காணப்படுகின்றன. மூன்று ஜோடி சுரப்பிகள் மூன்று வகையான நாளங்களை கொண்டு காணப்படுகின்றன. This is the important for the 1 mark question. Then the salivary juice is the secreted by the salivary gland reach the mouth through this the duct. Through this the duct. அது இந்த நாளங்கள் வழியாக உமிழ்நீர் வாய் வழியாக அடைகிறது. உமிழ்நீர் சுரப்பியிலிருந்து சுரந்து பிறகு இந்த நாளங்கள் வழியாக உமிழ்நீர் வாய் வழியாக அடைகிறது. Then the daily secrete is the saliva from the salivary glands ranges from the 1000 to 1500 ml. நாளொன்றுக்கு 1000 முதல் 1500 மில்லி லிட்டர் உமிழ்நீர் சுரக்கிறது. This is the important for the 1 mark question. The next one is, now come to this the diagram, this is the types of the salivary glands. This is the parotid glands. This is the largest glands. Parotid glands. மேலெண்ண சுரப்பி. This is the submaxillary or the submandibular glands. Submandibular glands. கீழ்த்தாடை சுரப்பி. The next one is the sublingual glands. நாவடி சுரப்பி. These are all the three pairs of the glands. This is the duct. The first one is the Stenson duct. The Stenson duct is having this the parotid glands. Stenson's நாளம் என்பது மேலெண்ண சுரப்பி, அதாவது பரோட்டிட் சுரப்பியில் காணப்படுகிறது, parotid glands. The next one is this Wharton duct. The Wharton duct having this the submaxillary or the submandibular, அதாவது கீழ்த்தாடை சுரப்பியில் காணப்படுவது வார்டனின் நாளம், Wharton ducts. The next one is the Bartholin duct. The Bartholin duct having this the sublingual glands. நாவடி சுரப்பியில் காணப்படுவது பர்த்தோலின் நாளம் எனப்படுகிறது அல்லது வார்டன் நாளம் எனப்படுகிறது. This is the diagrammatic position. Now come to this. The next one is the gastric glands. Next one is the gastric glands. இரைப்பை சுரப்பி. The walls of the stomach is the lined by the gastric glands. அதாவது இரைப்பை உட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் உள்ளன. இரைப்பையின் உட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் காணப்படுகின்றன. The walls of the stomach is lined by the gastric glands. இரைப்பையின் உட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் காணப்படுகின்றன. The chief cells are the peptic cells or the zymosin cells. Zymosin cells in the gastric glands secrete the gastric enzymes. Gastric enzymes. அதாவது இங்குள்ள முதன்மை செல்கள் சீப் செல்ஸ், முதன்மை செல்கள் அல்லது பெப்டிக் செல்கள் அல்லது zymosin செல்கள் இரைப்பை நொதிகளை சுரக்கின்றன. The gastric glands secrete the gastric enzymes. gastric சுரப்பிகள் gastric நொதிகளை, அதாவது இரைப்பை சுரப்பிகள் இரைப்பை நொதிகளை சுரக்கின்றன. The next one is the goblet cells. The secrete the mucus. Goblet cells கோப்பை வடிவ செல்கள் கோலையை சுரக்கின்றன. mucusனா கோலையை சுரக்கின்றன. Then parietal or the actinic cells secrete the HCl and an intrinsic factor responsible for the absorption of vitamin B12 called as the gastric intrinsic factor. Gastric intrinsic factor. அதாவது பெரைட்டல், இந்த பெரைட்டல் செல்கள் அல்லது ஆக்சின்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் விட்டமின் B12ஐ உட்கிரகிக்க தேவையான காஸ்டில் உள்ளமை காரணியையும் சுரக்கின்றன. காஸ்டில். So the parietal or the actinic cells secrete the HCl and the intrinsic factor is the secrete. The intrinsic factor is the responsible for the absorption of vitamin B12 called as the
Castile intrinsic factor. This is the important for the 2 mark question. அதாவது பெரைட்டல் செல்கள் அல்லது ஆக்சென்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் Castile is the intrinsic factor. உள்ளமை காரணியை சுரக்கின்றன. இந்த உள்ளமை காரணி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் இந்த உள்ளமை காரணி விட்டமின் B12 உட்கிரகிக்க தேவையான Castile என்னும் உள்ளமை காரணியையும் சுரக்கின்றன. This is the important of this. The next one is the liver. So the parietal or the accentric cells are the secrete the HCl and the intrinsic factor responsible for the absorption of the vitamin B12 called as the Castile intrinsic factor. This is the important for the 2 mark question. Then next, அதாவது ஆக்சென்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் விட்டமின் B12 உட்கிரகிக்க தேவையான Castile உள்ளமை காரணியையும் சுரக்கின்றன. ரைட், ஓகே. The next one is the liver. கல்லீரல். The liver is the largest gland in our body, is the situated upper right side of the abdominal cavity, just below the diaphragm. நமது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பியாக கல்லீரல் வயிற்றறையின் மேல் பகுதியில் உதரவிதானத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளன. below the diaphragm, உதரவிதானத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளன. The liver consists of 2 major left and right lobes and 2 minor lobes. கல்லீரல் இடது மற்றும் வலது என 2 பெரிய கதுப்புகளையும் 2 சிறிய கதுப்புகளையும் கொண்டுள்ளது. The lobes are connected with the diaphragm. கதுப்புகள் உதரவிதானத்தோடு இணைந்துள்ளது. The each lobes has the many hepatic lobules. The functional unit the liver. ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரல் செயல் அலகான பல சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. லொபியூல்ஸ்னா சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. And is the covered by a thin connective. The tissue sheet called as the Gleason's capsule. And covered by a thin connective tissue sheet. And is the covered by a thin connective tissues. The hepatic lobules, the functional unit of the liver, and is the connected by a thin connective tissue sheet called as the Gleason capsule. கல்லீரல் செயல் அலகான பல சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. லொபியூல்ஸ் சிறு கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் கிளீசனின் உறை என்னும் மெல்லிய இணைப்பு திசு படலத்தால் சூழப்பட்டுள்ளது. Then liver cells, hepatic cells. The liver cells is also known as the hepatic cells. It's the 1 mark question. They secrete the biles which is the stored in the concentrated in a thin muscular sac called as the gallbladder. மேலும் கல்லீரல் செல்கள் சுரக்கும் பித்த நீர் மெல்லிய தசையிலான பித்த நீர் பையில் கால் பிளாடரில் சேமித்து வைக்கப்படுகிறது. The duct of the gallbladder, the cystic duct of the gallbladder. So it's also known as the cystic duct. This also 1 mark question. Along with the hepatic duct from the hepatic duct from the liver, from the common bile duct. அதாவது கல்லீரல் செல்களில் சுரக்கும் பித்த நீர் மெல்லிய தசையிலான பித்த நீர் பையில் கால் பிளாடர் சேமித்து வைக்கப்படுகிறது. பித்த நீர் நாளம் அதாவது சிஸ்டிக் டக்ட் பித்த நீர் நாளமும் கல்லீரல் நாளமும் லிவர் டக்ட் பித்த நீர் நாளம் அதாவது பைல் டக்ட் gallbladder duct. So it's also known as the cystic duct. பித்த நீர் நாளமும் கல்லீரல் நாளம் along with the hepatic duct கல்லீரல் நாளமும் இணைந்து பொது பித்த நாளத்தை உருவாக்கின்றன. liver form this the common bile duct பொது பித்த நாளத்தை உருவாக்குகின்றன. Then the bile duct pass down this joint to the main pancreatic duct form the common duct called as the hepatopancreatic duct.
பிறகு பொது பித்த நாளம் கீழ்நோக்கி சென்று கணையத்துடன் இணைந்து கல்லீரல் கணைய பொது நாளமாக உருவாகி சிறு துளை வழியே முன் சிறுகுடலில் திறக்கிறது. ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்ட் கல்லீரல் கணைய பொது நாளம் ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் காமன் டக்ட் உருவாகி சிறு துளை வழியே முன் சிறுகுடலில் திறக்கிறது. The bile duct pass down this they are joined within the main pancreatic duct form the common duct called as the hepatopancreatic duct. The open of this the hepatopancreatic duct into the duodenum guarded by the sphincter called as the sphincter of Woody. இவை கல்லீரல் கணைய பொதுநாளமாக ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் டக்ட் உருவாகி சிறு துளையின் வழியே முன் சிறுகுடலில் திறக்கிறது. இத்துளை ஸ்பிங்க்டர் ஆஃப் ஒடி, அதாவது ஒடி சுருக்கு தசையால் சூழப்பட்டுள்ளது. The liver has the high power of the regeneration and liver has a high power of regeneration and liver cells are the replaced by the new ones every 3 to 4 weeks. அதாவது கல்லீரல் செல்களுக்கு இழப்பு மீட்டல் தன்மை அதிகம் உள்ளது. ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இழப்பு மீட்டல் தன்மை அதிகம் உள்ளதால் 3 முதல் 4 வாரத்திற்குள் பழைய செல்கள் புதிய செல்களால் மாற்றியமைக்கப்படுகின்றன. Apart from the bile secretion, their liver also they perform their several functions. மேலும் கல்லீரல் பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி மேலும் பல பணிகளையும் செய்கின்றன. The first one is that destroy the aging and defective blood cells. வயதான பழுதுபட்ட இரத்த செல்களை அழித்தல். Then second one is the store the glucose in the form of the glycogen or dispose. Store the glucose in the form of glycogen or the dispose glucose into the bloodstream with the help of the pancreatic hormone. குளுக்கோஸை கிளைகோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்கிறது அல்லது கணைய ஹார்மோன்களின் செயல்பாட்டினால் மீண்டும் குளுக்கோஸாக இரத்தத்தில் விடுவிக்கிறது. The stored fat soluble vitamins and ions. மேலும் கொழுப்பில் கரையும் விட்டமின்களையும் இரும்பையும் சேமித்து வைக்கிறது. Detoxify the toxic substance. நச்சுப் பொருட்களை சிதைத்து நச்சுத்தன்மையற்றதாக மாற்றுகிறது. Then the involve the synthesis of the non-essential amino acids and urea. மேலும் யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்கிறது. These are all the important functions of this their liver. அதாவது இவை கல்லீரலினுடைய மிக முக்கியமான பணிகளாகும். The important of the 3 mark or the 5 mark question. Now come to this the diagram. This is the falciform ligaments. Falciform தசை நாண்கள். Diaphragm உதரவிதானம். This is the right lobe of liver. வலது கல்லீரல் கதுப்பு. This is left lobe of liver. இடது கல்லீரல் கதுப்பு. Right and left hepatic duct of liver. வலது கல்லீரல் நாளம் மற்றும் இடது கல்லீரல் நாளம். Common hepatic duct கல்லீரல் பொது நாளம். Common bile duct பொது பித்த நாளம். This is the pancreatic duct கணையம் நாளம். Duct of Wiersing நாளம். ஜேஜினம் இடை சிறுகுடல். Hepatopancreatic duct கணைய கல்லீரல். Ampulla of water. கணைய கல்லீரல் கணைய ampulla. The sphincter of Woody. ஒடி சுருக்கு தசை. The duodenum முன் சிறுகுடல். Accessory pancreatic duct
கணைய உபநாளம், அக்சசரினா உபநாளம். இந்த கால் பிளாடர், பித்தப்பை, சிஸ்டிக் டக்ட், சிஸ்டிக் நாளம். This is the structure of the liver. Structure of the liver. The next go to this pancreas. Next go to the pancreas. Pancreas kanayam. The second largest gland is the digestive system is the pancreas. செரிமான மண்டலத்தின் இரண்டாவது பெரிய சுரப்பி கணையம் ஆகும். Which is a yellow colored compound elongated organs consists of the exocrine and endocrine cells. இவற்றில் இவை நீண்ட மஞ்சள் நிறமுடைய இது ஒரு கூட்டு சுரப்பியாகும். காம்பவுண்டு கிளாண்ட்ஸ் கூட்டு சுரப்பியாகும். இவற்றில் நாளமுள்ள சுரப்பிகளும் நாளமில்லா சுரப்பிகளும் காணப்படுகின்றன. போத் எக்ஸோகிரைன் அண்டு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். எக்ஸோகிரைன்னா நாளமுள்ள, எண்டோகிரைன்ஸ்னா நாளமில்லா சுரப்பி இரண்டும் காணப்படுகின்றன. It is situated between this the limb of U-shaped duodenum. Limb of U-shaped duodenum. இது முன் சிறுகுடலின் U வடிவ பகுதியில் இருந்து இரு தூம்புகளுக்கு இடையில் அமைந்து காணப்படுகின்றன. The exocrine portions that secrete the pancreatic juice contain the enzyme. நாளமுள்ள சுரப்பு பகுதியில் சுரக்கப்படும் கணைய நீரில் கணைய அமைலேஸ் என்சைம் சுரக்கப்படும் என்சைம் காணப்படுகின்றன. அது நொதிகள் காணப்படுகின்றன. In this the enzymes such as the pancreatic amylase, trypsin and pancreatic lipase. These are all secreted by this the exocrine portion. அது நாளமுள்ள சுரப்பு பகுதியில் சுரக்கப்படும் நொதிகள் கணைய நீரில் கணைய அமைலேஸ், pancreatic amylase, கணைய அமைலேஸ், trypsin and pancreatic lipase, கணைய லிப்பேஸ் போன்றவைகள் நொதிகள் சுரக்கின்றன. Then the endocrine part is called as the isolates of the Langerhans, secrete the hormones such as the insulin and glucagon. Insulin and glucagon. நாளமுல்லா சுரப்பு பகுதியான லங்கர்ஹான் திட்டுகளில் isolates of the Langerhan, லங்கர்ஹான் திட்டுகளில் இன்சுலின் மற்றும் குளுக்ககான் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கின்றன. The pancreatic duct is the directly open to the duodenum. இந்த கணைய நீர் நேரடியாக முன் சிறுகுடலில் கணைய நாளத்தின் மூலம் திறக்கின்றன. கணைய நாளத்தின் மூலம் திறக்கின்றன. This is the importance of this. Now come to this the diagram. This is the pancreas. This is the pancreas. Having this the duodenum, between the duodenum U shape. In this between the U shape having this the leaf-like structure that is called as the pancreas is the act the both exocrine and endocrine. அதாவது யூ வடிவ முன் சிறுகுடலின் யூ வடிவ பகுதிகளுக்கு இடையில் காணப்படுகின்ற இலை வடிவ போன்ற நீட்சி இலை வடிவ போன்று காணப்படுகிறது. மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. இவை கணையம் எனப்படுகிறது. இவற்றில் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவை டியோடினத்தில் முன் சிறுகுடலில் திறக்கின்றன. கல்லீரல் நாளமும் கணைய நாளமும் ஒன்று சேர்ந்து திறக்கிறது. போத்து liver duct and pancreatic duct then join with open to the duodenum. Open to the duodenum. This is the importance of this. Now come to the Tamil medium students.
உணவு பாதையின் திசுவியல். உணவு குழல் முதல் மலக்குடல் வரையிலான உணவு பாதையின் சுவர் 4 படலங்களால் ஆனப்பட்டது. இவை செரோசா, தசையடுக்கு, கோலை கீழ்ப்படலம் மற்றும் கோலைப்படலம் என ஆகியவாகும். செரோசா என்னும் வெளியடுக்கு உள்ளுறுப்பு பெரிட்டோனி அடுக்கு இணைப்பு திசு மற்றும் மெல்லிய தட்டை எபித்தீலியல் செல்களால் ஆனது. தசையடுக்கில் வட்டத் தசைகள், நீள்வாக்கு தசைகள், நரம்பு வலைப்பின்னல், இணைப்பறிவு நரம்பு மண்டலம், நரம்பிழைகள் ஆகியவை உள்ளன. இங்கு தோன்றும் அலை இயக்கம் பெரிஸ்டால்சிஸ் இணைப்பறிவு மண்டல நரம்பிழைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. கோலை கீழ்ப்படலம் தளர்வான இணைப்பு திசுவால் ஆனது. இதில் நரம்புகள், இரத்த நாளங்கள், நிணநீர் நாளங்கள் மற்றும் சிறுகுடல் சுரப்பை கட்டுப்படுத்தும் பரிவு நரம்புகள் ஆகியவை உள்ளன. உணவு பாதையின் உட்சுவரில் கோலைப்படலம் மற்றும் கோலை பொருளை சுரக்கிறது. செரோசா டயக்ராம். செரோசா உள்வட்ட தசைகள், வெளிவட்ட தசைகள். செரோசா இவை மஸ்குலாரிஸ் தசையடுக்கு, இது கோலை கீழ்ப்படலம், இது கோலைப்படலம், 4 படலங்களால் ஆனது. இது உட்குழல் பகுதி. அடுத்து செரிமான சுரப்பி. செரிமான சுரப்பிகள் நாளமுள்ள சுரப்பிகளான எக்ஸோகிரைன் கிளாண்ட். செரிமான சுரப்பிகள் உயிரிய வினை ஊக்கிகளான நொதிகளை சுரக்கின்றன. உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல், கணையம் மற்றும் உணவு பாதையோடு இணைந்துள்ள செரிமான சுரப்பிகள் ஆகும். இரைப்பை சுவரிலுள்ள இரைப்பை சுரப்பிகள் இரைப்பை நீரையும் சிறுகுடலின் கோலைப்படலம் சிறுகுடல் நீரையும் சுரக்கின்றன. முதலில் உமிழ்நீர் சுரப்பிகள். மனிதனின் வாய்க்குள்ளில் 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. அவை மேலெண்ண சுரப்பி, பரோட்டிட், கீழ்த்தாடை சுரப்பி மற்றும் நாவடி சுரப்பி என்று 3 ஜோடி சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவற்றில் கன்னப்பகுதியில் உள்ள மேலெண்ண சுரப்பி மிகப்பெரியது. நாக்குக்கு கீழ் உள்ள சுரப்பி நாவடி சுரப்பி ஆகும். மேலெண்ண சுரப்பியில் நாளத்திற்கு ஸ்டென்சன் நாளம் என்று அழைக்கப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து கீழ்த்தாடை சுரப்பியில் நாளத்திற்கு வார்டனின் நாளம் எனப்படுகிறது. நாவடி சுரப்பில் உள்ள நாளத்திற்கு ரிவினிஸ் நாளம் அல்லது பர்த்தோலின் நாளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளங்கள் வழியாக உமிழ்நீர் வாய் வழியாக அடைகிறது. உமிழ்நீர் சுரப்பிலிருந்து நாளொன்றுக்கு ஏறத்தாழ 1000 முதல் 1500 மில்லி லிட்டர் உமிழ்நீர் சுரக்கிறது. இவை மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி, ஸ்டென்சன் நாளம், பர்த்தோலின் நாளம், வார்டனின் நாளம். அடுத்து இரைப்பை சுரப்பி கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். இரைப்பை சுவரில் உள்ள இரைப்பை சுரப்பிகள் உள்ளன. இங்குள்ள முதன்மை செல்கள் அல்லது பெப்டிக் செல்கள் அல்லது சைமோசன் செல்கள் இரைப்பை நொதிகளை சுரக்கின்றன. கோப்பை வடிவ செல்கள் கோலையை சுரக்கிறது. பெரைட்டல் செல்கள் அல்லது ஆக்சிடிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B12 உட்கிரகிக்க தேவையான கேஸ்டில்ஸ் உள்ளமைப்பை காரணியையும் சுரக்கின்றன. அடுத்து கல்லீரல். நமது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பியாகிய கல்லீரல் வயிற்றறியின் வலது மேல் பகுதியில் உதரவிதானத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளது. கல்லீரல் இடது மற்றும் வலது என 2 பெரிய கதுப்புகளையும் 2 சிறிய கதுப்புகளையும் கொண்டது. இக்கதுப்புகள் உதரவிதானத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரலின் செயல் அலகான பல கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் கிளிசனின் உறை என்னும் மெல்லிய இணைப்பு திசுவால் படலத்தால் சூழப்பட்டுள்ளது. கிளிசனின் உறை 1 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். கல்லீரல் செல்களில் சுரக்கும் பித்த நீர் மெல்லிய தசையிலான பித்த நீர் பையில் கால் பிளாடரில் சேமித்து வைக்கப்படுகிறது. பித்த நாளமும் சிஸ்டிக் டக்ட் கல்லீரல் நாளமும் இணைந்து பொது பித்த நீர் நாளத்தை உருவாக்குகிறது. பொது பித்த நீர் நாளம் கீழ்நோக்கி சென்று கணைய நாளத்துடன் இணைந்து கல்லீரல் கணைய நாளமாக உருவாகிறது. ஹெப்படோ பாங்க்ரியாட்டிக் டக்ட் உருவாகி சிறு துளையின் வழியே முன் சிறுகுடலில் திறக்கிறது. இத்துளை ஒடி சுருக்கு தசையால் சூழப்பட்டுள்ளது. கல்லீரல் செல்களுக்கு இழப்பு மீட்டல் தன்மை அதிகம் உள்ளதால் 3 முதல் 4 வாரத்திற்குள் பழைய செல்கள் புதிய செல்களால் மாற்றியமைக்கப்படுகிறது. இது கல்லீரலுடைய அமைப்பு. ஃபால்சிபரம் தசை நாண்கள் உதரவிதானம் வலது கல்லீரல் இடது கல்லீரல் நாளம் கல்லீரல் பொது நாளம் பொது பித்த நீர் நாளம் கணையம் இடைச்சிறுகுடல் கல்லீரல் கணைய ஆம்புலா ஒடி சுருக்கு தசை ஆம்புலா திறப்பு சிஸ்டிக் நாளம் பித்த நீர்ப்பை முன் சிறுகுடல் டியோடினம் கணையம் உபநாளம் அக்சசரி டக்ட் உபநாளம்னா அக்சசரி டக்ட் சாண்டோரி நாளம் கல்லீரல் கணைய ஆம்புலா திறப்பு வார்டன் திறப்பு
இவை கல்லீரலினுடைய அமைப்பு ஆகும். அடுத்து கல்லீரலினுடைய முக்கியமான பணிகள். கல்லீரல் பித்த நீரை சுரப்பது மட்டுமன்றி மேலும் பல பணிகளையும் மேற்கொள்கிறது. முக்கியமான 5 பணிகள். இம்பார்ட்டன்ட் ஃபார் த 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். 1. வயதான பழுதுபட்ட இரத்த செல்களை அழித்தல். குளுக்கோஸை கிளைகோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்கிறது அல்லது கணைய ஹார்மோனின் செயல்பாட்டினால் மீண்டும் குளுக்கோஸாக இரத்தத்தில் விடுவிக்கிறது. கொழுப்பில் கரையும் விட்டமின்களையும் இரும்பையும் சேமிக்கிறது. நச்சுப் பொருளை சிதைத்து நச்சு தன்மையற்றதாக மாற்றுகிறது. யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்றுகிறது. இது கல்லீரலுடைய முக்கியமான பணிகளாகும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா கணையம். செரிமான மண்டலத்தில் உள்ள 2வது பெரிய சுரப்பி கணையமாகும். நீண்ட மஞ்சள் நிறமுடைய இது ஒரு கூட்டு சுரப்பியாகும். நாளமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் இரண்டும் இவற்றில் காணப்படுகின்றன. முன்சிறுகுடலின் யூ வடிவ பகுதியில் 2 தூம்புகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. நாளமுள்ள சுரப்பி பகுதியில் சுரக்கப்படும் கணைய நீரில் கணைய அமைலேஸ், ட்ரிப்சின் மற்றும் கணைய லிபேஸ் போன்ற நொதிகள் என்சைம் போன்றவை காணப்படுகின்றன. நாளமில்லா சுரப்பு பகுதியான லங்கர்கான் திட்டுகளில் ஐசோலேட்ஸ் ஆஃப் லங்கர்கான், இன்சுலின் மற்றும் குளுக்ககான் போன்ற ஹார்மோன் சுரக்கின்றன. கணைய நீர் நேரடியாக முன்சிறுகுடலில் கணைய நாளத்தின் மூலம் திறக்கிறது. இது கணையத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடாகும். டயக்ராம். இது கணையம். அதாவது முன்சிறுகுடலின் யூ வடிவ முன்சிறுகுடலில் இடையில் இலை போன்ற வடிவத்தில் மஞ்சள் நிறத்தில் கணையம் காணப்படுகிறது. இவை நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவற்றில் கணைய நாளம் காணப்படுகிறது. இது டியோடினம், அதாவது முன்சிறுகுடலில் திறக்கிறது. அப்போ பித்த நீர் நாளமும் கல்லீரல் நாளமும் கணைய நீர் நாளமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து யூ வடிவ முன்சிறுகுடலில் திறக்கிறது. This class have the finished. The next class we can go to the next topic. Thank you.